இன்றைய தினம் சிப்காட் நிறுவனம் தொழில்நுட்ப ரீதியா பாக்ஸ்கான் நிறுவனத்தோட இணைஞ்சு திருப்பம்பலூர் வட்டம் வல்லம் வடகால் கிராமத்தில் அமைச்சிருக்க தொழிற்சாலை பணியாளர்களுக்கான தங்குமிட வசதியை திறந்து வச்சிருக்கிறேன். 706 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது அமைஞ்சிருக்கு. 16,720 படுக்கைகள் கொண்டதாக இது இருக்கு. பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் முன்னோடி திட்டம் இந்த திட்டம். தொழில் வளர்ச்சி மூலமாக தான் வேலை வாய்ப்பு இருக்கும், பொருளாதாரமும் விரைவான வளர்ச்சி பெறும். அதனால்தான் தொழில் வளர்ச்சியில நாங்கள் தனி கவனம் செலுத்தி வருகிறோம். 2021 நம்ம அரசு பொறுப்பேற்றது முதல் தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வரோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா சிப்காட் மூலமா காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் மருத்துவ உபகரணங்கள் பூங்கா, பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு தயாரிப்பு தொகுப்பு, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் மெகா காலனி உற்பத்தி பூங்கா, மணப்பாறை, திண்டிவனம் மற்றும் தேனி ஆகிய இடங்களில் மாபெரும் உணவு பூங்காக்கள், தூத்துக்குடியில் சர்வதேச அறைகளின் பூங்கா, விருதுநகர்ல பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா, திருப்பரங்குன்றம் மற்றும் ஓசூர்ல 2 சிப்காட் தொழில் புத்தாக்க மையங்கள், பெரம்பலூர் மாவட்டம் எறையூர்ல புதிய காலனி உற்பத்தி தொழில் பூங்கா ஆகிய சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. பரவலான வளர்ச்சியை பார்போற்றும் வளர்ச்சி, சீரான வளர்ச்சியை சிறப்பான வளர்ச்சி என்பதை உறுதி செய்கிற வகையில் நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் தொழிற்பூங்காக்கள் இல்லாத மாவட்டங்களில் புதுசா தொழிற்பூங்காக்கள் அமைக்க முடிவெடுத்தோம். அதேபோல் 45,000 ஏக்கர் நில வங்கி உருவாக்கணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருந்தேன். இப்போ வரைக்கும் 41,000 ஏக்கர் நிலம் கண்டறியப்பட்டிருக்கு. அதோட சுமார் 12,500 ஏக்கர் நிலங்கள் சிப்காட் நில வங்கியில சேர்க்கப்பட்டிருக்கு. சிப்காட் நிறுவனம் மூலம் இருங்காட்டுக்கோட்டை, திருவரம்பதூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பெருநெப்பரிச்சல் ஆகிய இடங்களில் 3 தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கு.